வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் 2023 கேட்டிருந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் கொஷின்ஸையும் பார்த்துருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 2024 கேட்டிருந்த கொஷின்ஸை டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல 40 கேள்விகள் வரைக்கும் 2024 கேட்ட 40 கேள்வியை பார்த்துட்டோம். இதில் மொத்தமாக 2024 மட்டும் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல 51 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ மீதி இருக்கிற 10-11 கேள்விகளையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் 41வது கேள்வி பாருங்க. The product of two numbers is 3200 and their HCF is 40. Find the LCM. அதாவது ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க, அதோட HCF மீப்போவா கொடுத்துட்டாங்க, மீப்போமா கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். LCM HCF பொறுத்த வரைக்கும் இரண்டு எண்களுடைய பெருக்கல் பலன் அப்படிங்கிறது அதனுடைய LCM-ஐயும் HCF-ஐயும் பெருக்குனா கிடைக்கிற ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். ரெண்டு நம்பர் XYன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பெருக்கல் பலன் LCM HCF பெருக்குனா வர்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். இங்க டைரக்டாவே அங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன் என்னன்னே சொல்லிட்டாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸே சொல்லிட்டாங்க. அப்போ 3200 அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலன். LCM கேட்டிருக்காங்க, எது கொடுத்துட்டாங்க? HCF 40. அப்ப இன்ட்டு 40 வரும். கரெக்டா? அந்த மல்டிப்ளைல இருக்கிற 40 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். இங்க இன்ட்டு HCFக்கு 40 இருக்கும். பெருக்கல்ல இருக்கிற 40 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல். 0 0 கேன்சல் ஆயிடும். ஒரு நாள் 4 8 நாங் 32 பக்கத்தில் இருக்கிற 0. ஸோ ஆன்சர் அப்போ என்ன அப்படின்னா 80. அப்போ அந்த நம்பருடைய எல்சிஎம் 80. சரிங்களா? அடுத்த 42. The greatest number which can divide 1356, 1868 and 2764 having the same remainder 12 in each case is. அதாவது இந்த மூன்று எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணின் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மீதி 12 சொல்லியிருக்காங்க. 3 நம்பரை வகுக்கும் போது கேட்டிருக்கிறது மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரு நம்பர்ல இருந்தும் இந்த மீதியை மைனஸ் பண்றோம். இந்த 1356 இருந்து 12 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1344 கமா. அதே மாதிரி இந்த 1868 இருந்து 12 மைனஸ் பண்றோம் அப்படின்னா 1856 கமா. இந்த 2764 இருந்து 12 மைனஸ் பண்றோம். அப்ப 2752. ஸோ அவங்க என்னென்ன அந்த பொதுவான மீதி சொல்லியிருக்கிறத ஒரு நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ணிட்டு இப்ப இந்த 3 நம்பர்ஸுக்கும் HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிடுச்சு. அவங்க கேட்டிருக்கிறது மிகப்பெரிய எண், த கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 நம்பருக்கு இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மீ போ வா HCF. எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பாருங்க. 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் கூட வரும். ஸோ நான் டைரக்டா 4ஆம் வாய்ப்பாட்டில் செஞ்சிடறேன். 3 12 மீதி 1, 3 12 மீதி 2, 6 24. இங்க 4 16 மீதி 2, 6 24. கரெக்டா? 6 24 மீதி 1, 4 16. மறுபடியும் இங்க 4ஆம் வாய்ப்பாடு. 6 24 மீதி 3, 8 32 மீதி 3, 8 32. ஏற்கனவே இந்த நம்பர்லாம் போட வகுக்க தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப திரும்ப இதை 4ஆம் வாய்ப்பாட்டில் 8 32 மீதி 1, 4 16. இங்க ஒரு நாள் 4, ஒரு நாள் 4 மீதி 2, 6 24. இங்க ஒரு நாள் 4 மீதி 2, 7 28, 8. இதெல்லாம் எப்படி வகுக்கிறது, என்ன பண்றது, இந்த டைப்லாம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். டைப் வைஸா ஒரு 8 டைப் 10 டைப்பை வச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதுலலாம் நம்ம இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்தா என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்தா என்ன பண்ணணுன்றத பத்திலாம் சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாடு. 8 ஒரு நாள் 4, 8 மீதி 3, 9 36. இங்க 4 16 மீதி 1, 3 12. இதுக்கப்புறம் எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ இது 3 நம்பரும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வந்திருக்குன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. அப்ப 4 16, 16 4 64. ஸோ இதோட HCF 64. அப்ப இதெல்லாம் வகுக்கக்கூடிய மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய நினைவா இருக்கும் அப்படின்னா 64 இருக்கும். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? 3 நம்பர் சொல்லிட்டு இல்ல 4 நம்பர் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரே மீதியை சொல்லிட்டு இதனாலலாம் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அந்த மீதியை மைனஸ் பண்ணிட்டு HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? அடுத்தது 43. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங் 1657 and 2037 லீவ்ஸ் ரிமைண்டர் 6 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பருக்கு வேற வேற மீதி சொல்லியிருக்காங்க. போன கேள்வியில சொன்னது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மீதி 12 சொன்னாங்க. கரெக்டா? இங்க சொல்லியிருக்கிறது ஒரு நம்பருக்கு ஒரு மீதி. அப்ப அதே ஐடியா தான். ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. முதல் நம்பருக்கு மீதி வந்து 6.
அப்போ இதுலேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1651. அதே மாதிரி ரெண்டாவது நம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? 2032ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர், மிகப்பெரிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது ரெண்டும் காமனாக எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு யோசிச்சிங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக பார்க்குற எந்த வாய்ப்பாட்டிலையுமே ரெண்டுமே வராது. அப்போ அடுத்தடுத்து செஞ்சுட்டே வரணும்னும் போது ரொம்ப பெரிய நம்பரில் தான் வரும். ஸோ கீழே இருக்கிற ஆன்சர்ல இருந்து இதை நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஒரு ஆன்சர் 95ன்னு கொடுத்துருக்காங்க. 95ன்னா கண்டிப்பாக இந்த 2 நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ஏன் 95 5ஆம் வாய்ப்பாட்டில் வருது? அப்போ இந்த 2 நம்பரும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். யோசிச்சு பாருங்க, இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. கரெக்டா? அப்போ கண்டிப்பா இது ஆன்சர் இல்லை. அடுத்தது 254ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 254ங்கிறது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இந்த 2 நம்பரும் கண்டிப்பா எந்த வாய்ப்பாட்டில் வரணும் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ஆனால் 1651ன்றது 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ கண்டிப்பா இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ மீதி இருக்கிறது 127ம் 381 தான். இது ரெண்டுத்துல எதுன்னு பார்க்கணும். இதுலையும் கூட யோசிச்சிங்கன்னா இங்க பாருங்க, 3 3 8 11 11 1 12 கூட்டினா 12 வருது. அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இந்த நம்பர் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னா இந்த 2 நம்பர்ஸும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். ஆனா யோசிச்சு பாருங்க, 1 6 7 7 5 12 1 13 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்ப கண்டிப்பா இதுவும் ஆன்சர் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா இந்த 2 நம்பர் நம்ம டிவைட் பண்ணோம்னா டைரக்டா நீங்க 127ல டிவைட் பண்ணீங்கன்னா தான் வரும். நம்ம உட்காந்து இங்க 127ஆம் வாய்ப்பாட்டில் டிவைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அப்படின்னும் போது கீழே இருக்கிற ஆன்சர்ல எது சரின்றத ரொம்ப ஈஸியாக இப்படி ஜட்ஜ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஹெச்சிஎஃப். அப்போ இந்த 2 நம்பர் எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வருதோ ஆன்சரும் அந்த வாய்ப்பாட்டுடைய மடங்காக தான் இருக்கும். இங்க 95 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, வரும். இங்க 5 கிடையாது, 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அந்த ஐடியா வச்சு நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக முடிவு பண்ணோம்னா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம புரியுதா? இப்போ மெத்தடு போடணும்னா வேற வழியே இல்லை. ஒன்று இந்த 127 வகுக்கணும், இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் இருக்கு, அதை செய்யணும். அது எல்லாமே பெருசு. ஆனா இப்போ சொன்ன ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் அவங்க எவ்வளோ பெரிய நம்பர் வச்சு ஹெச்சிஎஃப் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக போட முடியும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? புரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் இந்த கேள்வி இன்னொரு வாட்டி பாருங்க, எப்படி இந்த ஆன்சர்லாம் நான் ஒமிட் பண்றேன் அப்படின்ட்டு. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? அடுத்ததா கேள்வி எண் 44. 35 56 91ஆல் வகுக்கும் பொழுது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண். பாருங்க, முன்னாடி பார்த்த 2 கேள்வியிலையுமே த கிரேட்டஸ்ட் நம்பர்னு கேட்டிருந்தாங்க. இங்க கேட்டிருக்கிறது த லீஸ்ட் நம்பர். இங்கேயும் மீதி தான் கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்டே மீதியை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பருக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் நாம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடணும். மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்கிறப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் மீதி தான் கொடுத்துருக்காங்க, ஆனா முதல்ல மைனஸ் பண்ணக்கூடாது, மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிடணும். அப்ப பாருங்க, எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 7ஆம் வாய்ப்பாடு. 7 35 8 7 56 1 7 மீதி 2 3 21. கரெக்டா? இதுக்கு மேல எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. அப்ப அப்படியே பெருக்கலாம். 8 40 7 × 13 91. கரெக்டா? அப்ப பெருக்கணும்னா 0 1 4 4 9 4 36 3640ன்னு கிடைக்குது. ஆன்சர் என்ன கிடைக்குது? இது எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 3640. அவங்க வெறும் மிகச்சிறிய என்னன்னு கேட்டிருந்தா நம்ம இங்கேயே நிறுத்திடலாம். ஆனா மீதி என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க? 7 வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல மீதியை பிளஸ் பண்ணணும். போன கேள்விக்கு இந்த கேள்விலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் மிகப்பெரிய என்னன்னு கேட்கும்போது கிடைச்ச மீதி என்ன பண்ணும்? முதல்ல மீதி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம், மைனஸ் பண்ணோம். கரெக்டா? இங்க மிகச்சிறிய என்னன்னு கேட்கிறப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு மீதியை என்ன பண்றோம்னா பிளஸ் பண்றோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப ஆன்சர் 3647. சரிங்களாமா? அடுத்ததா 45வது கேள்வி. Find the smallest number that can be divided by 254 and 508 which leaves the remainder 4. இந்த 2 எண்களால் வகுக்கும் பொழுது மீதியாக 4ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க. இங்கே அதே தான் கேட்டிருக்காங்க பாருங்க. சரியா? மிகச்சிறிய எண். அப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த 2 நம்பரையும் 254 508 2 எந்த வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்குறோம். இதுல இன்னொரு வேலை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி? 254ஓட டபுள் மடங்கு தான் 508. பாருங்க, இது 2ஆல பெருக்குனா 508 கிடைக்கும். கரெக்டா? இல்லை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 2ஆ போட்டுக்கிட்டே வரலாம். அது ஒரு வழி.
ஆனா இங்க கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா இதோட டபுள் மடங்கு தான் இது. அப்போ இதை டைரக்டா 254 வகுக்கலாம். அப்ப இது ஒரு முறை வரும், இது 2 முறை வரும். அப்ப எல்சிஎம் என்ன கிடைச்சிருது அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா 508 தான் கிடைக்குது. ஏன்னா ரெண்டுமே இந்த நம்பருடைய வாய்ப்பாட்டுல வருதுன்னும் போது அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மா இருக்கும். கரெக்டா? ஹெச்சிஎஃப் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் தான் ஹெச்சிஎஃப் இருக்கும். அந்த மாதிரி. அப்ப இதோட எல்சிஎம் 508. இப்போ போன கேள்வியில பார்த்த மாதிரி மீதி என்ன கொடுத்துருக்காங்க? 4. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது மீதி கொடுக்குறாங்கன்னா அந்த மீதி என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். 508 கூட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 512. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 512. சரிங்களாமா? ஸோ இதோட 2024 கேட்ட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக்ல மொத்தமா நமக்கு 45 கேள்வி முடிஞ்சிருக்கு. அவங்க ஒட்டு மொத்தமா கேட்டது 51 கேள்வி. பேலன்ஸ் 6 கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேவாமா? தேங்க்யூ.